நமஸ்காரம் எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட். ஆமாங்க, ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ எப்படி நம்ம ஒரு வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ போடுறோமோ அது மாதிரி ஃபுட்டுன்றது ஒரு ஃபியூவல் இந்த பாடிக்கு. அது நம்ம டைஜஷன் மூலியமா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது மூலியமா பல வேலைகளை பண்ணுறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எந்த சோர்ஸ் மூலிமா நமக்கு கிடைக்குது? அது ஒரே சோர்ஸ் தாங்க, சன்லைட். இந்த ஃபுட்டுமே அப்படி தான். ஸோ இப்போ இந்த ஃபுட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடியே எடுத்துக்கோங்களேன். அது என்ன பண்ணுது? சன்லைட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த செடியை நம்ம சாப்பிடும்போது அந்த டைஜஷன்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா அந்த எனர்ஜி திரும்ப நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம். இந்த சன்லைட்ல இருந்தே நம்மளால எனர்ஜியை எடுத்துக்க முடியும் டைரக்டா அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் பாசிபிள் வே. பட் ஆனால் அது நம்மளால முடியாது. 99% ஆஃப் த பீப்புளால் அது முடியாது. பட் இருந்தாலுமே நம்ம சன்லைட்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளோட எனர்ஜி தேவைக்கான ஒரு அட்லீஸ்ட் 5 to 10% நம்ம டைரக்டா சன்லைட்ல இருந்தே எடுத்தா அது வந்து ரொம்ப நல்லது. பட் சில பேர் இருக்காங்க, யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். 30 to 40 இயர்ஸா சாப்பாடே இல்லாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு ஜஸ்ட் 2-3 ஹவர்ஸ், அதாவது 3 to 4 ஹவர்ஸ் போய் சன்லைட்ல நின்னாவே போதும் அவங்களுக்கு. அவங்கள அந்த டேக்கான எனர்ஜி அந்த சன்லைட்ல இருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியும் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் பேக் டு த டாபிக், நமக்கு வந்து ஃபுட்டு கண்டிப்பாக தேவை. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சன்லைட், ஏன்னா நம்ம சன்னு தான் நம்ம சோர்ஸே. அதாவது அந்த சன்லைட் இல்லாமல் எந்த உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃபீஸஸ்லேயோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்காங்க. ஸோ அப்பப்போ நம்ம வெளியே வந்து அட்லீஸ்ட் 1 or 2 ஹவர்ஸ் நம்ம சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது நம்ம பாடிக்கும் நல்லது, நம்ம மைண்டுக்கும் ஸ்டேபிளாக வச்சுக்க ரொம்ப நல்லது. ஸோ பேக் டு த டாபிக், இப்போ ஃபுட். ஸோ இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை 3 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பிராணிக் ஃபுட், செகண்ட் நெகட்டிவ் பிராணிக் ஃபுட், அண்ட் தேர்ட் ஜீரோ பிராணிக் ஃபுட். இந்த 3 ஃபுட் டைப்ஸையும் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க. பாசிட்டிவ் பிராணிக் ஃபுட்டுன்னா என்னென்னா, எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்டா உங்கள் எனர்ஜியை கூட்டுதோ அதை பாசிட்டிவ் பிராணிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். நெகட்டிவ் பிராணிக் ஃபுட்டுன்னு என்னென்னா, எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்டா உங்கள் எனர்ஜியை குறைக்குதோ அதை நெகட்டிவ் பிராணிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஜீரோ பிராணிக் ஃபுட்டுன்னா என்னன்னா, அது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. அதை சாப்பிட்டா உங்க எனர்ஜியை குறைக்கவும் குறைக்காது, அதிகப்படுத்தவும் அதிகப்படுத்தாது. ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ஜீரோ பிராணிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பிராணிக் ஃபுட் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வர்றது பார்த்தீங்கன்னா கார்லிக், பூண்டு. எஸ், நீங்கள் சொல்றது கேட்குது. அது ஒரு பவர்ஃபுல் மெடிசின் சொல்லியிருப்பாங்க. எஸ், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெடிசின். சித்தா ஆயுர்வேதாவில் அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெடிசனை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு 102 டிகிரி ஃபீவர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு பேராசிட்டமால் வாங்கிட்டு ஒரு 2 நாள் சாப்பிட்டு காய்ச்சல் போனோடனே விட்டுருவீங்க. இல்லை, அது ஒரு மெடிசன் என்னை குணப்படுத்திருச்சு, அதனால் அதை நான் தினமும் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அதே தான் இந்த கார்லிக்குக்கும். அது ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் தான், அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சா. பட் எவ்ரிடே கன்சப்ஷன் வந்து உங்கள் பாடியை ரொம்ப விதமாக அது டேமேஜ் பண்ணும். இட்ஸ் அ பவர்ஃபுல் நர்வஸ் ஸ்டிமுலண்ட். அதனால் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாக வீக் ஆக்கிடும். ஸோ அதை நீங்கள் டெய்லி அதாவது கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இல்லை, உன்னெல்லாம் நம்ப முடியாது, எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் ஆஃப் கார்லிக் ஜூஸ் எடுத்து குடிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. உங்களை கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்டொமக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரெக்கவரே ஆவீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு
ஐட்டம் தான் கார்லிக். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டெய்லி கன்சம்ஷன் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டில் செகண்ட் ஃபுட் ஐட்டம் என்னென்னா ஆனியன். தெரியுது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கலாம் ஆனியன். பட் இதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான நர்வஸ் ஸ்டிமுலண்ட். இதை தினமும் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலத்தை பயங்கரமாக பாதிக்கும். பட் ஆனால் சாப்பிடும்போது பயங்கர ஆக்டிவாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் உங்கள் சிஸ்டமை உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணும். ஸோ இதையும் நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. குறைச்சிக்கிறதும் நல்லது. நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற 2 ஐட்டம்ஸும் நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கலாம். பட் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது என்னென்னா காஃபி அண்ட் டீ. ஸோ காஃபி அண்ட் டீ நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஐட்டம் தான். பட் இட் இஸ் அ நர்வஸ் ஸ்டிமுலண்ட். நீங்கள் அதை வந்து தினமும் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் டல் ஆவீங்க. உங்களோட நரம்பு மண்டலமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். இது ஆக்சுவலாக இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்போ நிறைய வந்துருச்சு. க்ரீன் டீ, அப்புறம் சுக்கு காஃபி அப்படின்ட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு. ஸோ அது குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்க்கு போகலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. க்ரீன் டீயோ இல்லை சுக்கு காஃபியோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த கெஃபைன் இருக்கிற காஃபி அண்ட் டீ அது 2 மட்டும்தான் நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டில் வரும். அதுதான் நம்மளோட எனர்ஜியை குறைக்கும். அதுதான் நர்வஸ் ஸ்டிமுலன்ஸும் கூட. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், கத்திரிக்காய். ஸோ இதுவும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா செரோட்டனின் அப்படின்ற ரசாயனம் இருக்குது. அது நம்ம பாடியில் இருக்கிற ஹைப்போதலாமஸ்ன்ற பகுதியை டேமேஜ் பண்ணும். ஸோ ஹைப்போதலாமஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ நம்ம முடிவெடுக்கிற தன்மையை நிறைய பாதிக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் வந்து அந்த பார்ட் ஆஃப் த பிரெயினுங்கிறது நம்ம முடிவெடுக்கிற தன்மையை நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நிறைய பாதிக்கும். ஸோ இதை மெயினாக உங்கள் வீட்டில் 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கத்திரிக்காய் கொடுக்குறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஓகே, பட் டெய்லி கன்சப்ஷனை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த பீரியடில் தான் அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த பீரியடில் இதை கொடுக்கறது கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டபிளே கிடையாது. ஸோ நம்மளுமே அதை சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபேவரட். அதுவும் சவுத் இந்தியாவில் இது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சில்லி, மிளகாய். போத் க்ரீன் சில்லி அண்ட் ரெட் சில்லி ரெண்டுமே நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டில் தான் வரும். அது நம்மளோட எனர்ஜியை குறைக்க தான் செய்யும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்களே வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 days நீங்கள் மிளகாய் இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முதல் நாளே உங்களுக்கு டயரியா வரும். ஏன்னா பாடி வந்து அதை வந்து ஒரு பாய்சனாக தான் பார்க்குது. அதை உடனே சிஸ்டம்லேருந்து வெளியே தள்ளிடணுன்ட்டு தான் அந்த டயரியானா என்ன, அதாவது உடம்புக்கு பிடிக்கல, உடனே அதை வந்து வெளியே அனுப்பிடணும்னு அனுப்புது. ஸோ அதுதான் ஆக்சுவலாக. நிறைய ஃபாரினர்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்க அங்கே மிளகாவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு முதல் டைம் ஸ்பைசியாக ஃபுட் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அடுத்த 2 நாள் பாத்ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. சில்லியும் ஒரு நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டு தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லை என்னால் முடியல, அதெல்லாம் வந்து காரம் இல்லாமலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது வரமிளகாய் யூஸ் பண்ணலாம். அது சில்லிஸ், அதாவது மிளகாயை விட கொஞ்சம் பாதிப்பு கம்மி. ஸோ அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் லைட்டாக, அதாவது கொஞ்சமாக அதை கம்மி பண்ண பார்க்கலாம். இல்லை ரொம்ப தேவைப்பட்டதுன்னா வரமிளகாய் யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில், அதாவது நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டில் கடைசி ஐட்டம்க்கு வந்துட்டோம். அந்த கடைசி ஐட்டம் பார்த்தீங்கன்னா அசஃபுட்டீடா, பெருங்காயம். ஸோ இந்த பெருங்காயமும் எனக்கு தெரிஞ்சு ரசத்துக்கு நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே ஒரு நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டு தாங்க. அதையுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஸோ இதோட நம்ம நெகட்டிவ் ப்ரானிக் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போங்க.
பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ்னா நம்ம எனர்ஜியை கூட்டக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னன்ட்டு, அதை தவிர்த்துட்டு வேற எல்லாமே பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ்ல தானே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், நட்ஸ் ஆகட்டும், சிறுதானிய வகைகள் ஆகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் வரும். அதுல நான் ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம்ஸ் இந்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஷ்கார்ட், அதாவது வெள்ளை பூசணி. அதை தினமும் காலையில நீங்க வெறும் வயிற்றுல அதை ஒரு ஜூஸாவோ போட்டு ஒரு சாலடாவோ இல்லை ஜூஸாவோ பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னாவோ குடிச்சிங்கன்னாவோ உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹனி. இது எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஹனிக்கு. அதுவும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க வளர்ந்துட்டு இருக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹனியை ஒரு ரொட்டீன் ஆக்கிருங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது இந்த ஹனிக்கு இருக்கு. அப்புறம் தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை. இதுவுமே ஒரு ஹை எனர்ஜி கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம்ங்க. இதை நீங்க ஓவர் நைட் சோக் பண்ணி காலையில எந்திரிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரோ ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துருவோங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இது ரெண்டும் தான் ஜீரோ ப்ரானிக் ஃபுட் ஐட்டம்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நம்மளோட எனர்ஜியை கூட்டவும் கூட்டாது, அது கம்மி பண்ணவும் பண்ணாது. இது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு தூங்கினேன்னா அடுத்த நாள் மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் எந்திரிப்பேன். லஞ்சுக்கு தான் எந்திரிப்பேன். அதுவும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னாவே எனக்கு அவ்வளவு லேசியாக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு. பட் இப்போ நான் இந்த யோகிக் வேக்கு வந்ததுக்கப்புறம், இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது. 6 to 8 ஹவர்ஸ் தான் எனக்கு ஸ்லீப்பே தேவைப்படுது. அதுக்கப்புறமும் அந்த டே ஃபுல்லாக என்னால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது. ஸோ நீங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குதுன்றதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நமஸ்காரம். தேங்க்யூ.